நண்பர்களே வணக்கம். சமீபத்திய செய்தி. ஆயுஷ்மான் பாரத் வந்து ஏற்கனவே மெடிக்கல் கவரேஜ் இருக்குங்கிறது நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அது ஒரு குடும்பத்துக்கு 5,00,000 ரூபா நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி அதை இப்போ வந்து விரிவுபடுத்தி 70 வயசுக்கு மேலே எல்லாரும் இப்போ குடும்பத்துக்குன்னு இருக்கிறது வந்து அந்த வறுமை கோடு, அதாவது லோயர் இன்கம், குறைந்த வருமானம் உள்ளவர்கள்னு சொல்லி சென்சஸ் படி ஆட்டோமேட்டிக்காகவே லிஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கார்டு வந்துடுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த 70 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே அது என்ன வசதியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கூடுதலாக ஒரு குடும்பத்திலே வயசானவர் 70க்கு மேலே இருக்காங்கன்னா இன்னொரு 5,00,000 ரூபா தனியாக வரும். ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் 5,00,000 இருக்கதோ 70 வயதுக்கு மேலே உள்ள வயோதிகர்களுக்கு இன்னொரு 5,00,000 ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி இருக்குது. இது தமிழ்நாட்டில் இன்னும் அமலுக்கு வரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இதனால் ஒரு நல்ல திட்டத்தினால மக்களுக்கு பலன்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை பார்த்தேன். இதில் வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற பயனாளிகள் வந்து அந்த ஏற்கனவே உள்ள மத்திய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அதோடு சேர்ந்து அது மாதம் 10,000 ரூபா வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு லிஸ்ட்டில் சேர்த்து போடுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவுமே எல்லா ஹாஸ்பிட்டலும் அதில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் ஒத்துக்கிட்டதில்லை, வராதுன்னு சொல்கிறாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா காசு கொடுங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற குறைகள்லாம் இருக்கிறாங்க. அதையும் களைய வேண்டும். இந்த ஆயுஷ்மான் பாரத்துக்குரிய திட்டத்தையும் அரசு உடனடியாக தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இங்கே வந்து அரசியல் நடப்பதனால் எந்த ஒரு மத்திய அரசு திட்டமும் சரி, மாநில அரசு ஒரு பங்கு போடுறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. மக்கள் நலத்திட்டம் தானே, ஒரு அதிக பகுதி மத்திய சர்க்காரும் கொடுக்க போகுது. அப்படிங்கும்போது பட் இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் என்ன சிஸ்டம்ங்கிறது நான் பார்த்து சொல்கிறேன். பட் அரசு இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வருவது நம் மக்களுக்கு நல்லது என்பது நம் கருத்து. இது ஏதோ நாங்கள் கைட்லைன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. நம் முதியோர்களுக்கு தேவையான பாதுகாப்பான மருத்துவ திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக, மத்திய அரசு திட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வருது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறது நம் கோரிக்கை. சமீபத்திய தேர்தல், இடைத்தேர்தல்கள் நடந்தன. மகாராஷ்டிரா, இது ஜார்க்கண்ட், இந்த 2 மாநிலத்திலையும் தேர்தல் நடந்தது. அதில் ஜார்க்கண்டில் வந்து ஜேஎம்எம் ஹேமந்த் சோரன் வந்து வெற்றி பெற்றார். தோற்று போடுவார்னு சொல்லி இது எக்ஸிட் போல்லாம் சொன்னாங்க. அவர் பெரிய வெற்றியாக, மிகப்பெரிய வெற்றியாக கிட்டத்தட்ட 56 சீட்டுக்கு மேலே, 35 அவருக்கு மட்டும், 16 காங்கிரஸுக்கு, ப்ளஸ் மற்ற அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் சேர்த்து 56 சீட்டு, மொத்தம் 41 இருந்தால் மெஜாரிட்டி, 80 சீட்டு மொத்தம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டார். அது மாதிரி மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பிஜேபி கூட்டணி கிடைச்சது. பிஜேபியை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய வெற்றியினுடைய வந்து 89% கிட்ட வந்தது, கிட்டத்தட்ட 89% ஸ்ட்ரைக் ரேட். நின்னது 149 தொகுதி, வெற்றி பெற்ற 132, 17 தான் தோல்வி, மீதி எல்லாமே அவங்க வெற்றி. ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைந்தனர். இது ஒரு பக்கம். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது சட்டசபைக்கு. அதில் 7 தொகுதிகள் பிஜேபி கூட்டணிக்கும், 2 தொகுதி சமாஜ்வாதி பார்ட்டியும் கிடச்சிருக்கு. 6 பிஜேபி கூட்டணியினுடைய, அவங்களுடைய கூட்டணிக்கு 1, 7. ஸோ 7-2ன்னு சொல்லி இது கிட்டத்தட்ட எக்ஸிட் போல் சொன்ன மாதிரியே வந்திருக்குது. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், முர்தாபாத் மாவட்டத்தில் குண்டர்கிங்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஒரு பேர் வந்து ராம்வீர் சிங். அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 60%, 100 மக்கள் இருந்தால் 60 பேர் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க. அங்கே 1,45,000 ஓட்டு கிட்டத்தட்ட வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அப்போது இஸ்லாமிய மக்கள் ஓட்டு அதிகமாக விழாமல் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிகபட்ச மக்கள் இஸ்லாமியர்கள் இருந்தும் ஒரு 10 முஸ்லீம் வேட்பாளர்கள், 11 முஸ்லீம் வேட்பாளர் இருந்திருக்கிறாங்க. அதில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், சுயேட்சைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 11 முஸ்லீம் வேட்பாளர்கள் இருந்தும் இவர் வந்து கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டு வித்தியாசம், மிக அதிகமான ஓட்டு வித்தியாசம் அது வெற்றி பெற்றுள்ளார் என்பது அங்குள்ள இஸ்லாமிய மக்களும்
இது பிஜேபிக்கே ஓட்டு போட்டுள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஏன்னா இஸ்லாமிய மக்களை எதிர்க்கட்சிகள் மத சார்பில் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பொய்யான ஒரு கதையை சொல்லி ஏமாற்றி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. ஏன்னா சப்கா சாத் சப்கா விசாத், எல்லோரையும் சேர்த்து எல்லோருக்குமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது படி தான் நடத்துகிறாங்க. நீங்கள் அதாவது மைனாரிட்டி மக்கள் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா சொல்கிறதே சும்மா ஏமாத்து வேலை என்பது என் கருத்து. எல்லோரும் சமம் என்பது கரெக்டு. யாரும் குறைந்தவர் அல்ல. எஸ், அது உண்மை. அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டுக்காக மைனாரிட்டி மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்து வேலையே இந்த குண்டர்கிங்கிற தொகுதியில் நடக்கலை அப்படிங்கிறது மக்கள் தெளிவு பெற்று வருகிறார்கள் என்று நமக்கு மிகவும் தெளிவாகவே தெரிகிறது. இது ஒரு நல்ல திருப்பம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம் நாட்டில் காங்கிரஸும் தலைக்க வேண்டும். காங்கிரஸ் இப்போ உள்ள தலைமையால் அது குட்டிச்சராக போய்கிட்டு இருக்கு. பிஜேபியும் தலைக்க வேண்டும். தேசிய கட்சிகள் 2 கட்சிகள் இருந்து எப்படி அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருக்குதோ, மற்றவங்கள்லாம் ஒன்றும் ஓட்டே கிடைக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நாடு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும், ஊழலுடைய அளவு குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அதை பற்றி என்னுடைய கருத்து என்னங்கிறத விரிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நியூசிலாந்து இப்போ சமீபத்தில் நம்ம காலிஸ்தான் தீவிரவாதிகள் கனடாவில் தகராறு பண்ணுற பற்றிலாம் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி நியூசிலாந்து, பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, இந்த மாதிரி 4 நாடுகளில் ஆஸ்திரேலியா, இவங்க ஆக்சுவலி 5 ஐஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கதே, அவங்க இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கது அதில் தான் 6 ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுக்கிட்டு, அதாவது சீக்கியர்களுக்கான நீதி அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி இவங்க காலிஸ்தான் தீவிரவாதத்தை பரப்புறதான் சேட்டைகள் பண்ணுறாங்க, சதி வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதில் கனடா அதிபர் ஒரு முட்டாள்தனமாக உள்ளூர் அரசியல் ஓட்டுக்காக அவங்கள கண்டுக்காமல் இருந்து இப்போ பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே நியூசிலாந்தில் வெலிங்டன் அப்படிங்கிற அந்த தலைநகரில் இவங்க ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்தும் போது அங்குள்ள நியூசிலாந்து இளைஞர் பேசாமல் நீங்கள் எல்லாம் உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க, இங்கே இருந்துக்கிட்டு இந்த நியூசிலாந்து கூடிய தவிர வேறு எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பப்ளிக் அட்ரஸ் இருக்கிறார் எல்லாருக்கும் சொல்லி, அதை மக்களும் அதை ஆமோதித்து ஆன்லைனில் காலிஸ்தான் தீவிரவாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு மற்ற நாட்டினுடைய இறையாண்மை, அதாவது இந்தியாவுடைய இறையாண்மையை குறைப்பது மாதிரி நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மக்கள் ட்ரெண்டிங்காக ஆன்லைனில் சொல்கிறாங்கிறது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த மாதிரி கனேடியன் மக்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பது என் கருத்து. அரசியல்வாதிகள் தான் குட்டிச்சோறு செய்கின்றனர். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் பிரிவினைவாதத்திற்காக ஆட்டம் போடுபவர்களை விரட்டி அடித்தார்கள் என்றால், இப்போ அவங்க வார்னிங் தான் கொடுத்துருக்குறாங்க, இதே என்னன்னா வெளியே போகணும் விரட்ட தான் செய்வாங்க. அது செய்தால் இந்த பிரிவினைவாதம் ஆட்டம் போடுவது குறையும் என்பது நம் கருத்து. மிக மகிழ்ச்சிகரமான பாராட்டத்தக்க ஒரு சம்பவம் நடந்துள்ளது இதை பார்க்கும் பொழுது. இனி மற்ற விஷயங்கள் இனி வரும் வீடியோவில் பார்க்கும். நன்றி, வணக்கம்.